கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில வாஞ்சியோடு வந்திருப்பீங்க, கர்த்தர் பேசுகிற வார்த்தை கேட்க வந்திருப்பீங்க. உண்மையாகவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் தேவ செய்திக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான தருணத்துல கூட கர்த்தாவே பிள்ளைகள் தேவ செய்தி கேட்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து செல்வதாக எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. தேவ அபிஷேகமும் தேவ ஆவியும் ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா அந்த வார்த்தையோடு இடைப்படுவதாக. ஆண்டவரே, தீர்க்க தரிசனமாய் பேசி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா தடைகளையும் எடுத்து போடும். தேவ ஆவியானவர் கூடரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார், அவருடைய வார்த்தை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் தேவ சமூகத்துக்கு நேரா வந்திருக்கீங்க. பல வார்த்தைகளை கேட்டாலும் தேவ வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில புதிய மாற்றத்தை கொடுக்கும். ஆமென். இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுறவன் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அருமையான காலை வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். பாருங்க, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு சொன்னார், 365 நாளும் நீ பயப்படாதே என்ற வார்த்தையோடு கடந்து செல். எல்லா சூழ்நிலையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த வேளையிலும் கூட தேவன் இந்த மாதமும் சொல்கிறார், நீ பயப்படாதே இஸ்ரவேலே, நீ கலங்காதே. நீ நிறைய காரியங்களை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிற, அடுத்த காரியம் என்ன நடக்கும் என்றும் அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த சிறையிருப்பிலிருந்து நம்மளை யார் மாற்றுவார்கள் என்று ஒரு புலம்பி ஒரு வேளையில மன துக்கத்தோடு கூட நீ திரிந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறார், யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். ஆமென், அல்லேலூயா. அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, நீங்கள் திரும்பி வருவீர்கள், திரும்பி வந்து சுகித்திருப்பீர்கள். உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் அவர் ஒருவரே, உங்களை சுகமாய் ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர் அவர் ஒருவரே. பாருங்க, யாக்கோபுடைய காலகட்டங்களில் பலவிதமான பலவீனத்தின் காரியங்கள் அவர் விழுந்து போயிருந்தாலும், பாவத்திலே விழுந்து போயிருந்தாலும், தேவையில்லாத ஒரு டென்ஷன்ல அவருடைய வாழ்க்கை கடந்து போயிருந்தாலும், அவங்க மாமா வீட்டில இருந்து அவன் வெளியே வரும்பொழுது அவனுடைய பிரச்சனைகள் பெரியதா இருந்தாலும் தேவன் அவனை திரும்பி வர செய்தார். அவன் இருந்த அடிமதனத்திலிருந்து அவனை திரும்பி வர செய்தார். அங்க இருந்த சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் திரும்பி வர செய்தார். அவன் திரும்பி வரும்போது எப்படி வந்தான் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவனை திரும்பி வரும்போது அவன் சுகித்திருக்கும்படி. அவன் அதுக்கு முன்னாடி அவங்க மாமா வீட்டு இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் அவனுக்கு நேரிட்டது. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு தத்தளிப்பா இருந்தது. ஆனா தேவன் மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வரும்போது அந்த தத்தளிப்பை எடுத்து போட்டார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, ஆண்டவர் யாக்கோபின் ஆசீர்வாதத்தை நம்ம மீது வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஆகிய நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தத்தளிக்க பண்ணுகிறவர் இனி நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. பாருங்க, ஐயோ எனக்கு இருக்கே, எனக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்ற காரியம் இராதபடிக்கு இந்த மாதம் நீ சுகித்திருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் சொன்னாரு, யாக்கோபே நீ பயப்படாத, நீ கடந்து போகிற பாதையை குறித்து பயப்படாத, போனா அந்த பாதை எப்படி இருக்கும்னு நினைச்சு நீ புலம்பாத, இந்த சூழ்நிலை கர்த்தர் எனக்கு மாற்றி தருவாரா என்று பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே கர்த்தர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர். ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். இந்த மாதம் என் தகப்பன் உன்னை சுகித்திருக்கும்படி அழைத்திருக்கிறார். நீ சுகமாய் தங்குவாய், நீ திரும்பி வந்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுதான் தாவீது நன்கு அறிந்திருந்தான். சங்கீதம் 4ஆம் அதிகாரத்துல விதமாய் நாம் வாசிக்கிறோம் 8வது வசனத்துல, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு திட்டமான ஒரு வார்த்தை பாருங்க. நான் சமாதானத்தோடு இருப்பேன், ஏன்னா நீர் ஒருவரே என்னை எப்படி நடத்தீங்கன்னா சுகமா இருக்க பண்ணுவீர், என்னை சமாதானமாய் நடத்துவீர் என்று தாவீது அறிந்திருந்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார், அவர் ஒருவரே உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அவரை தவிர வேற எந்த மனுஷரிடத்திலிருந்தும் நமக்கு சுகமான வாழ்க்கையோ சுகமான வார்த்தைகளோ சமாதானமான ஒரு காரியமோ நடைபெறாது. நீங்க சமாதானத்தையும் சுகத்தையும் மற்ற இடத்துல தேடினாலும் கிடைக்காது. மற்ற இடத்துல
இடத்துல பணத்துக்கு வேணா போலாம், பாசத்துக்கு வேணா போலாம், இந்த உலகத்தின் காரியத்தை நிமித்தமா நம்ம எதையாவது ஒண்ணு கொடுத்தாதான் அந்த இடத்துல இருந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சோ தாவீது நன்கு அறிந்திருக்கிறான் என்னன்னா, அவர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. அதுக்குதான் சங்கீதம் 23:1-2 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என் மேய்ப்பர். நான் அவரை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மேய்ப்பரை தவிர நான் வேற யார்கிட்டயுமே போய் டைவர்ட் ஆகல. நம்ம இன்னைக்கு சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு மத்தியில சுற்றிட்டு வரோம். ஆனா தாவீது சொல்லுகிறாரு, என் மேய்ப்பர் அவர்தான், அவரை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு என்ன வேணும்னாலும் அவர் தான் என்னை சந்திப்பார் என்று சொல்கிறார். 2வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் எனக்கு என்ன தேவையோ, எனக்கு இது தேவைன்னா அதை கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவார். என்னை கொண்டு போய் அந்த இடத்துல அமர செய்வார். எனக்கு தேவையான சுகத்தையும், எனக்கு தேவையான ஆகாரத்தையும், எனக்கு தேவையான இருப்பிடத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய உணர்வுகள் பாத்தீங்கன்னா, அவன் இந்த உலகத்தோடு வாழ்ந்திருந்தாலும், உலகத்தோடு போர் செய்கிறவனாக இருந்தாலும், அவனுடைய நினைவு முழுவதுமே கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் எனக்கு சகலத்தையும் செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பிரசங்கங்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனையோ வார்த்தைகளை கேட்கறீங்க, எத்தனையோ மனுஷருடைய வார்த்தைகளையும் கேட்கறீங்க. நீங்கள் இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஒருவர் தான் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். அவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ எந்த இடத்துல போய் சுற்றி திரிந்தாலும் சரி, நீ திரும்பி வந்து என்னிடத்துல வரும்போது நான் உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன் என்று வார்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது சொல்கிறார், எனக்கு தேவையானதை அவர் தந்து என்னை அமரச் செய்து என்னை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம் 33:28 வசனத்துல, கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வாசிப்போம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதம் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மாதமாக வைத்திருக்கிறார். உங்களை நிறைவாய், உங்களுக்கு தேவையை சந்தித்து கர்த்தர் நிறைவாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அது சூழ்நிலை உங்களுக்கு காணப்படாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் தாவீது சொன்னார் இல்லையா, என்ன புல்லுள்ள இடத்துல அவரே கொண்டு போய் சேர்ப்பார். எனக்கு என்ன தேவையோ கொண்டு போய் அவர் சேர்ப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் திரும்பி வந்து அவரிடத்துல நின்னீங்கன்னா அவரே உங்களை ரட்சித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு சகோதரி வருகிறார். அந்த பிள்ளை பயங்கர பலவீனத்தோட சோர்ந்து போய் தன்னுடைய சரீர உபாதைகள் நிமித்தமாக அவள் கடந்து வருகிறார். எல்லா இடங்களிலும் வெக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. மருத்துவ இடத்துல போறா, தேவையில்லாத இடங்கள் எல்லாம் போய் அலைந்து திரிகிறா. யாராவது எனக்கு சுகம் தர மாட்டாங்களா, யாராவது ஏதாவது நமக்கு செய்ய மாட்டாங்களான்னு பணங்கள் எல்லாம் செலவழிக்கிறா. சுகத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறா. இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அந்த வழியா கர்த்தர் வருகிறார் என்பதை அறிந்து, அவர் ஒருவரே என்னை சுகப்படுத்த முடியும் என்று அவள் அறிந்து கொண்டா. உடனே வருகிறா. வாசிக்கிறோம், மார்க் 5:27 வசனத்துல இவ்விதமாய் வசனம் வாசிக்கிறோம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, பாருங்க, அவர் வஸ்திரத்தை தொட்டா சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியில் அவர் கடந்து போனார். அவர் ஒருவர் தான் என்னை சுகப்படுத்த முடியும், அவரை தொட்டா என்னுடைய காரியம் மாறும். இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்க எங்கே போனாலும் சரி, கர்த்தரை தொட்டா மட்டும்தான், ஆண்டவரை தேடினா மட்டும்தான் சுகம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த சகோதரி எப்ப அறிந்து கொண்டா தெரியுமா, எல்லா இடங்களிலும் போய் சுற்றி திரிந்து பலவீனப்பட்டு சோர்ந்து போய் கடைசி லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் தேவன் கிட்ட திரும்புறா. நீங்க அப்படி பண்ணாதீங்க. தேவனிடத்துல முதலாவது இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது, ஆண்டவரே நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறேன், ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படியா இருக்கிறது, இந்த நாட்கள்ல எக்ஸாம் இப்படி வருகிறது, ஆண்டவரே நான் இதை பண்ண போறேன், என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா காரியத்தையும் முதலாவது தேவனிடத்துல கொண்டு வாங்க. நான் பலவீனமா இருக்க ஆண்டவரே, என்னால இந்த காரியத்தை முடிக்க முடியுமான்னு தெரியல ஆண்டவரே, என் சூழ்நிலை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் கிட்ட திரும்புங்க. நீங்கள் ஒருவரை, கர்த்தராகி ஒருவரை தேடினா மாத்திரம்தான் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் சுகம் உண்டாகும். இந்த சகோதரி லேட்டா வரா, எல்லாம் முடிஞ்சு சரீர பலவீனத்தின் நிமித்தமாக சரீரம் முடிஞ்சு பணம் செலவழிந்து எல்லாம் முடிந்து வருகிறா. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். முன்னதாகவே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். இந்த ரேஞ்சில் போனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சூழ்நிலையில நம்ம சுற்றி வந்தா எல்லாத்தையும் இழந்துருவோம், நம்ம அப்படியெல்லாம் போய் சுத்தி மனுஷங்கிட்ட போய் நம்ம தாஜா பண்ணி
பேசி எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் முடியாது. தேவன் கிட்ட மட்டும்தான் முடியோடு திரும்பி வந்துருங்க. பிரசங்கத்தை கேட்கும் போதே தேவ சமூகத்துல அவர் ஒருவரே என்னை குணமாக்க முடியும், அவர் ஒருவரே என்னை ஆசீர்வாதமா நடத்த முடியும், அவர் ஒருவரே என்னை சுகித்திருக்க பண்ண முடியும் என்று அறிந்து அவர்கிட்ட வாங்க. அவரே உங்களை சுகப்படுத்துவார், அவரே உங்களை விடுதலை ஆக்குவார், அவரே உங்களை வழி நடத்துவார். சோ இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்கே போய் சுத்தினாலும் சரி, தேவன் கிட்ட வந்தா மாத்திரம்தான் உங்களுக்கு இந்த காரியத்துல இருந்து விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அவர் ஒருவரே உங்களை சுகப்படுத்துகிறவர். இதை அறிந்தா இயேசுவை தொட்டா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? 31வது வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் கேக்குறாங்க, தொட்டது யாருன்னு எப்படி ஆண்டவரே கேக்குறீங்க? இவ்வளவு ஜன கூட்டத்துலனா? ஆனா ஆண்டவர் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தி மட்டும் தான் என்ன தொட்டிருக்கா, ஒரு ஆத்மா தான் என்ன தொட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சாட்சிகளை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, எத்தனை பேர் தேவன் கிட்ட நெருங்கினாலும் நீங்கள் நெருங்குகிறதை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனையோ பேர் பேசலாம், ஆனா நீங்க பேசுறத கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. என் பொண்ணு என்கிட்ட பேசுறான், என் பையன் என்கிட்ட பேசுறான், இன்னைக்கு என்ன அவன் தொடரான்றதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. மற்றவர்கள் சீஷர்கள் அறியணும், ஜனங்க அறியணும், அப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய காரியமா மனுஷர்களுக்கு மத்தியில அலப்பறை பண்ணி தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல. எல்லாருக்கும் மத்தியிலும் என் தேவனை தொட்டால் மாத்திரம் போதும், யாரு அறிகிறாங்களோ இல்லையோ என் தேவன் அறிவார் என்று அவளுடைய மனதில் ஒரு தீர்மானம் பண்ணி அவள் தொடுகிறார். தேவன் அந்த தொடுதலை உணர்கிறார். அல்லேலூயா. உடனே இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார் 34வது வசனத்துல, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ திரும்பி என்கிட்ட வந்துட்ட, நீ போன இடமெல்லாம் போகட்டும், திரும்பி என்கிட்ட தான் வந்திருக்க. இந்த விசுவாசம் உன்னை காப்பாற்றும். நீ எந்த நம்பிக்கையோடு என்னை பார்க்க வந்தாயோ, இந்த காலை வேளையில ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேசுவார் என்று எதிர்பார்த்து நீங்க வந்தீங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசத்தோடு நீ வந்தபடினால கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நீ சமாதானத்தோட போ. உன்னுடைய வேதனை நீங்கி, எந்தெந்த காரியத்துக்கு வேதனையா இருந்தீங்களோ அந்த வேதனை நீங்கி சுகமா இருப்பாய். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்துல பேசியிருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. உண்மையாகவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை சுகித்திருக்கும்படி செய்வார். தத்தளிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீக்குவார். தேவனிடத்துல நீங்க கடந்து வருகிறபடினால யாக்கோபு திரும்பி சுகித்திருப்பான் என்று வேத வசனத்தின்படி நீ திரும்பி சுகமாய் இருப்பாய். தாவீது சொன்னது போல, அவர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று அறிவு இருந்ததே. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் இயேசு ஒருவரே என்னை சுகப்படுத்துவார் என்ற அறிவு இருந்ததே. உங்களுக்கும் அந்த அறிவு நிச்சயமாகவே இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அவர் அண்டையில வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். ஆமென். இப்போது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ரட்சகா, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா இயேசுவே, நீர் கொடுத்த வாக்கின்படியே கர்த்தாவே ஆண்டவரே, யாக்கோபு திரும்பி சுகித்திருப்பான் என்று ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கின்படி என் பிள்ளைகள் உம்மண்டையில என்னென்ன காரியத்தை ஒப்புவிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. என் தேவரீர் உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல கர்த்தாவே, அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்து அவனை சுகமாய் வைத்திருக்கிறபடியே கர்த்தாவே இந்த பிள்ளைகளையும் வைப்பீராக. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதனையோடு வியாதியோடு ஓடி வந்தாலே அதன்படியே யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோட அனுப்பி சுகத்தை கட்டளிடுவீராக. இம்மட்டும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் காத்துக்கொள்ள போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானுடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாளெல்லாம் கண்ணின் மணி போல காத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய நாளை காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாராகிலும் இந்த வேளையில ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு பூர்ண சுகத்தை இந்த காலை வேளையில அடியேன் ஆண்டவரை கட்டளையிடுகிற ராஜா நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.